மட்டன் பிரியாணி எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக டக்குன்னு செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். அது தேவையானது தயிர், தக்காளி, இஞ்சி பூண்டு, பட்டை கிராம்பு, மட்டன் 3 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு, பெரிய வெங்காயம், அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 50 ml கடலெண்ணெய் ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு அதில் ஒரு 25 ml நெய் ஊற்றிக்குங்க. நெய் ஊற்றி அந்த ஆயிலே கொஞ்சம் நல்லா உருகிறோம். அப்படியே உருகினதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம், பிரியாணி இலை எல்லாமே ரொம்ப போட்டிங்கன்னா வீசும், ஒரு மாதிரி ரொம்ப ஓவராக வாடை வரும். அதுக்காக கொஞ்சோண்டு மிளகும் போட்டுக்கோங்க. அது சாப்பிடும்போது அந்த கடிப்படையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் அந்த ஆயிலில் லேசாக பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கு பிறகு முந்திரி பருப்பு இருக்குல்ல, அதை முழுசாக போடாமல் ஒரு அப்படியே சின்ன சின்னதாக கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி உடச்சி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் ஒவ்வொரு 2 வாய்க்கு ஒரு பருப்பாவது வரும். அது சாப்பிடையில டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி உடச்சி வச்சுட்டு அதையும் அந்த ஆயிலில் போட்டு நல்லா வறுத்துக்கிறோங்க. கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கிறோங்க. அதுக்கடுத்து பெரிய வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணிக்கிறோங்க. அதையும் அதில் போட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. அந்த பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக செவந்து வரணும். அப்போ தான் பிரியாணிக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கும், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த வெங்காயம் எல்லாம். அதில் தேவையான இப்போ நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா 2 கீறி அதில் போட்டுருங்க. போட்டிங்கன்னா அது நல்லா காரம் நல்லா ஒரே மாதிரி நல்லாயிருக்கும். சாப்பிடும்போதும் தட்டுப்படாது. 2 வெட்டி போட்டிங்கன்னா கரைஞ்சிரும். அதில் அப்படி நல்லா வதக்கிக்குங்க. நல்லா அந்த எசன்ஸ் பூரா அந்த ஆயில் நல்லா இறங்கணும், நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் இந்த எண்ணெயிலே வதக்கிக்கிறோங்க. அதுவும் பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா அந்த எண்ணெயில் வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கு பிறகு தேவையான அளவு பிரியாணி பொடி, நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு பிரியாணி பொடியும், கொஞ்சோண்டு கலருக்காக காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிறோங்க. நல்லா வதங்கினதுக்கு பிறகு கொஞ்சம் கருக விடாமல் சிம்மில் வச்சுக்கோங்க. கருக விட்டீங்கன்னா டேஸ்ட் மாறிடும். சிம்லேயே வச்சு கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக நம்ம வதக்கணும். பாருங்கள், அந்தளவுக்கு வதங்கிடுச்சா? அதுக்கடுத்து கொத்தமல்லியும் புதினாவையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நாருகெல்லாம் அந்த காம்புலாம் இல்லாமல் இலையை மட்டும் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டு நல்லா கிளறிக்குங்க. நல்லா அதில் வதங்கி அந்த எசன்ஸ்லாம் இறங்கணும். அதுக்கடுத்து நல்லா பழுத்த தக்காளி பழம் எடுத்து ஒரு 2 பழம் போட்டுக்கோங்க. நல்லா பொடிசாக அதையும் கட் பண்ணி நல்லா அதிலே வதக்கிக்கிறோங்க. நல்லா வதங்கினதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் சிம்மில் மூடி வச்சிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். அது நல்லா கரையும். தக்காளி கரையணும். கரைஞ்சாதே அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கி நமக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றுங்க. தயிர் ஊற்றி அதையும் நல்லா அதிலே கிளறி விட்டுருங்க. நல்லா அந்த மசாலாவோட எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி. தயிர் லைட்டாக கொஞ்சம் அந்த புளிப்பு தன்மை இருக்கும். அதுக்கு தான் தயிர் ஊற்றுறது. நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். மட்டன் சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கிளறி விட்டு சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடிடுங்க. மூடி ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். பாருங்கள், அந்தளவுக்கு இருக்கணும். நல்லா அந்தளவுக்கு வந்ததுக்கு பிறகு 3 விசில் வச்சு வேக வச்சுருக்கோம்ல மட்டனை, அதை மட்டும் தனியாக எடுத்துருங்க. மட்டனை மட்டும் எடுத்து இந்த கிரேவியில் போட்டு நல்லா கிளறுங்க.
அந்த கிரேவியில் வந்து நல்லா அந்த இது வந்து சாரணும், மட்டன் ஃபுல்லாக நல்லா சாரணும், அந்த மசாலா எல்லாமே நல்லா சாரணும். அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டு மட்டனில் வந்து உப்பு போடாதனால இப்போ வந்து உப்பு போட்டிருக்கேன். மட்டன் வந்து நம்ம வேக வைக்கும்போது உப்பு போட்டோம்னா ஒரு மாதிரி சொரன்னு இருக்கும், மட்டன் வந்து சாஃப்டாக இருக்காது. அதனால் குக்கரில் வந்து வைக்கும் பொழுது எப்போவுமே வந்து உப்பு போடாதீங்க. மட்டனுக்கு வந்து சும்மா வச்சு வேக விடுங்க. அப்போ இப்போ உப்பு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டு அது நல்லா கிளறி விட்டு வச்சிங்கன்னா அது எல்லாமே நல்லா குக் ஆயிரும். அந்த உப்பு மசாலா எல்லாமே அந்த மட்டனில் போய் நல்லா இறங்கிரும். அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கினோடனே அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம அரிசி ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த அரிசியவும் இதில் எடுத்து போட்டு அதையும் நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிடக்கூடாது. அந்த ஊற வச்ச தண்ணி தான், அது நல்லா இருத்துட்டு தான் வச்சுருக்கேன். ஆனால் கொஞ்சோண்டு தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக தண்ணி இருந்தால் பரவாயில்ல. அதையும் இந்த மட்டனு அந்த கிரேவி எல்லாத்துலேயும் அந்த அரிசியும் போட்டு நல்லா வதக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அதே மாதிரி சிம்மில் வச்சு மூடி வச்சு நம்ம வேக விடணும். ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. தாளிக்கிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வைக்கவே கூடாது. சிம்லேயே தான் வச்சு ரொம்ப பொறுமையாக பக்குவமாக சமைக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும். இந்தளவுக்கு வந்துருச்சா, அது அடுத்து மட்டன் வேக வச்சுருக்கோம்ல தண்ணி, அதை எடுத்து இதில் நல்லா இருத்தாப்பில் ஊற்றிக்குங்க. அப்படியே ஊற்றிடாதீங்க. கீழே வந்து அந்த எலும்பு அந்த இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும், அதெல்லாம் ஊற்றிடாதீங்க. இது அப்படியே வடிகட்டின மாதிரி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் நம்ம போட்டிருக்க அந்த எல்லா இதையும் அந்த திங்ஸ் போட்டிருக்கோம்ல உள்ள, அதை விட அரிசிக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு தண்ணி இருந்தால் போதும். அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி சிம்மிலே வச்சுட்டு இந்த இதை போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், பொழுன்னு நல்லா இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதில் மேலே வந்து கொஞ்சமாக மல்லித்தழையை வந்து லைட்டாக தூவிட்டு எடுத்து வச்சு பிளேட்டில் மாற்றி சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அதுக்கு சைடிஷ் வந்து ஒரு முட்டை, தயிர் வெங்காயம், சிக்கன் 65, சிக்கன் கிரேவி இதெல்லாம் வச்சுட்டு பாருங்கள். 1 கப்பு சாதத்துக்கு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய்.